ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் நோட்ஸை பற்றி தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட் வாங்கியிருக்கீங்க. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் படித்த டாப்பிக்கை படிக்க வேணாம். யூனிட் 8, 9, 10 ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இதை நம்ம கவர் பண்ணிட்டோன்னா எல்லா யூனிட்லேயுமே ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா எக்ஸாமுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எல்லா டாப்பிக்குமே ஒரு தடவையாவது ரிவிஷன் விட்டுறணும், சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ ரீகால் பண்ணலை அப்படின்னா எப்பயுமே நீங்கள் ரீகால் பண்ண மாட்டீங்க. அதனால் இந்த ஆகஸ்ட்டு எண்டுக்குள்ளே இதை வந்து ரீகால் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எப்படி படிக்கணும், ஸோ எந்த பாயிண்ட் வந்து எக்ஸாம் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம நோட்ஸ்லேயே அழகாக நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜில் இருப்பீங்க. நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருப்பீங்க இல்லையா? ஸோ வந்து இந்த 3 யூனிட்டுக்கான டெஸ்ட் தான் இப்போ நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வந்து யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ஓட ஃபுல் டெஸ்ட் அப்லோட் பண்ணிடுவோம், சரிங்களா? அடுத்து வர்ற டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10ஓட டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்குரிய டாபிக் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் படிச்சுட்டு இந்த டாபிக் எல்லாமே நம்மளுடைய ஷார்ட் நோட்ஸில் கவர் ஆகிருக்கும். நீங்கள் புதுசாக போய் தேடி போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு இங்கே வந்து டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எப்படி எந்த பாயிண்ட்டை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம யூனிட் 8லேருந்து டெஸ்ட்டை இப்போ கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஆர்கானிக் முடிஞ்சிருக்கு, இன்ஆர்கானிக் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஃபிசிக்கல் ஏன் வைக்கல அப்படின்னா ஸோ இப்போ இந்த யூனிட்டை நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து டெஸ்ட்டு வைப்போம், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இப்போ இனிமேல் நீங்கள் டெஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆர்கானிக்கில் வந்து டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு, அப்புறம் இன்ஆர்கானிக்கில் டெஸ்ட்டு முடியுது அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்குரிய லிங்க்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவோம். அந்த பிடிஎஃப்புமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். வித் ஆன்சர் வித்தவுட் ஆன்சரோட 2 பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டு முடியவும் உங்களுக்கு பிடிஎஃப் அண்ட் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை வந்து எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம். நம்ம வைக்கிற டெஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் நம்ம லாஸ்ட் டேட்டே கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் எப்போ வந்து ரீகால் பண்ணி முடிக்கிறீங்களோ ஒரு டாப்பிக்கு நீங்கள் அப்போ வந்து எழுதிக்கலாம். அக்டோபர் 10 வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எழுதிக்கலாம். அப்போது யூனிட் 8, 9, 10 வந்து இந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதில் நீங்கள் படிச்சுட்டு ஸோ கிளியராக ரீகால் பண்ணணும், சரி? கிளியராக ரீகால் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது ஸோ நீங்கள் எந்த மாதிரி இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஸோ எந்த மாதிரி ஏரியாவை வந்து நீங்கள் கிளியராக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இதை வந்து செப்டம்பர் எண்டில் வந்து மறுபடியும் ஃபுல் டெஸ்ட் வைப்போம், 10 யூனிட்டையும் சேர்த்து. ஸோ அப்போவும் நம்ம இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எடுப்போம். ஸோ அப்போவும் உங்களுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் இந்த டெஸ்ட் டைமில் உங்களுக்கு டேட் எல்லாமே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டேட்டுக்குள்ளே உங்களால் இதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஷார்ட் நோட்ஸை படித்து முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி 53 பேஜ் தான் இருக்கும். இந்த 3 யூனிட்டையுமே சேர்த்து நம்ம ஷார்ட் நோட்ஸில் 53 பேஜ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக இதை ரீகால் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு 2 days 3 டேஸில். ஸோ நல்லா எஃபெக்டிவாக ரீகால் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 5 days அது ஆகும், சரிங்களா? ரீகால் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ நம்ம டெஸ்ட்டு போடும்போது நம்ம டெஸ்ட்டு பேஜ்லேயுமே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த 3 நாள் நீங்கள் இதவே நீங்கள் படிக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் நீங்கள் போட்டுக்கணும் இல்லையா? அந்த ஷெடியூலில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டைம் வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து டைம் ஒதுக்கிடணும். சைக்காலஜிக்கு நீங்கள் ஒதுக்கிடணும், சரிங்களா? இதுக்கு வந்து கட்டாயம் வேணாம். இது நம்ம கிளியர் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயினே வந்து மேஜர் பேப்பரவே அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம அதுக்குன்னு பர் டே வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கிடணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10 இந்த யூனிட்டே நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபுல் டே நம்ம அதவே படிக்க முடியாது. ரொம்ப என்ன சொல்கிறது, போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஆர்கானிக் ஆர்கானிக்கில் ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா பெர் டேயில் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஸோ இதில் அந்த அதாவது 8, 9, 10 அந்த யூனிட் நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்கும் பட்சத்தில் இந்த இன்ஆர்கானிக்கில்
ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாபிக் ஏதோ அதை நீங்கள் ரீகால் பண்ணணும். சரிங்களா? எல்லாமே நீங்கள் ரீகால் பண்ண அவசியம் இல்லை. அந்த டைமில் இதில் என்ன இருக்காங்க போரசின் அப்படின்னா, ஸோ அந்த ஏரியாவை நீங்கள் அந்த லாஸ்ட் 3 யூனிட் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரக்கூடிய டாபிக்ஸை வந்து நீங்கள் அதை மட்டும்தான் மெயினாக நீங்கள் ரீகால் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு சைடில் ஆர்கானிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆர்கானிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ஜிபி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஏரியாஸை நீங்கள் வந்து சைடில் நீங்கள் ரீகால் பண்ணணும். ஒரேடியாக 1 வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 யூனிட் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியாஸை சைடில் நீங்கள் ரீகால் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் அந்த யூனிட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கம்மியான போர்ஷன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் ரீகால் பண்ணணும். ஒரே டாப்பிக்கில் இருக்கவே வேணாம். புரியலை அப்படின்னாலும் அது வேறு டாபிக் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டாபிக் உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒரு டாபிக் புரியலை அப்படின்னா நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்கோ அதை ரீகால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த டாபிக் உங்களுக்கு புரியலையோ அது வந்து கண்டிப்பாக வேறு டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு புரியலாம். அப்படியே உங்களுக்கு புரியலை என்றால் நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். அதுவாக எக்ஸாமுக்கு வரப்போகுது, நமக்கு தெரியல அப்படின்னா வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னு நீ நினச்சிட்டு அடுத்த டாபிக் நீ கடந்து போயிடலாம். ஒரே டாப்பிக்கில் இது புரிஞ்சாதான் நான் அடுத்த டாபிக் போவேன் அப்படின்லாம் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ பிஜிடிஆர்பிக்கு எக்ஸாமுக்கு அந்த மாதிரி ஆளுங்க வந்து கரெக்டான ஆளுங்க கிடையாது. சரிங்களா? எவ்வளவோ டாபிக் இருக்குது. ஸோ என்ன டாபிக் வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்காக இதில் தான் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி ரொம்ப ஒரே டாப்பிக்கில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அந்த லாஸ்ட்டு 50 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு புதுசாக இருக்கிற டாபிக் எல்லாமே செப்டம்பர் 20க்குள்ளே நீங்கள் ரீகால் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எதையுமே அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உட்காந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்க வேணாம். அது வந்து நமக்கு ரொம்ப தேவையில்லாத ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ எக்ஸாம் டெஸ்ட் மட்டும்தான் போட்டுப்போம். லாஸ்ட் 20 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டெஸ்ட் மட்டும் தான் நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ அதுதான் நீங்கள் எய்மாக வச்சுக்கணும். அந்த நேரம் போயிட்டு புது டாபிக் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பழசெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் 3 யூனிட்டை படித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கானிக்கில் 2 யூனிட் ரெக்கார்டிங் வீடியோ நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டால் போதும். சரிங்களா? நிறைய ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம் ஆர்கானிக் யூனிட் 6 and 7ல். ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிங்க. நம்ம அதை வந்து ரொம்ப கிளியராக நடத்தியிருப்போம். அதனால் உங்களுக்கு வீடியோ பார்க்க ஆசையாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அதை மட்டும் நீங்கள் எழுதிட்டு உடனே அடுத்த யூனிட் போயிடணும். ஒரே யூனிட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு. 6 முடிச்ச உடனே 7வது யூனிட்டுக்கு போயிடணும். அதில் என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிட்டு சரிங்களா அதை வந்துடணும். அப்புறம் உங்களுக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வேணால் நம்ம வந்து வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் எல்லாமே நமக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வெர்னர் தியரி, லிகாண்டட்னா என்ன, ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது எப்படி. ஸோ இது எல்லாமே பேசிக் நம்ம வந்து யூடியூப் சேனல்லே இருக்குது. அதை தவிர்த்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா, சிஎஃப்டி, வேலன்ஸ் பாயிண்ட் தியரி இது எல்லாமே என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துருவேன். ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கானிக் ப்ளஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ட்ரான்ஸ் எஃபெக்ட்டு, இன்னர் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா வீடியோவாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து வீடியோவாக ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 6300 ரூபாய்க்கு இவ்வளவு நம்ம பண்ணுறது இதெல்லாம் நம்மளாக விருப்ப போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறதுனால. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக யூனிட்டுக்கு வந்து கேட்குறீங்க இல்லையா? ஸோ ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபா. ஸோ உங்களுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 600 ரூபான்னு கொடுக்குறோம். சரிங்களா? 10 யூனிட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா 10 யூனிட் வாங்க முடியாதவங்க ஒரு யூனிட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 600 ரூபா தான் ஒரு யூனிட். ஸோ அப்படி வேணும் அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் 22 வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க ஸோ இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு 2000 போட்டிருந்தோம் 3 யூனிட் சேர்த்து லாஸ்ட் 3 யூனிட். ஸோ அதை உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஆளாக இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.